ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த 10 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைஸ்ட் சஃபரிங். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் 10 நிலைகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42 முதல் 44 வரை உள்ள வசனங்கள். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவங்களை நீக்கும்படிக்கும் அவைகளிலிருந்து மக்களை ரட்சிக்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அவர் ரத்தம் சிந்தி நமக்காக மரிக்க வேண்டியது அவசியமாயிற்று. தெய்வீக பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவினுடைய தியாக மரணம் நம் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாக மரணத்தை நாம் விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். இந்த 10 நிலைகளிலே முதலாவது நிலை கிறிஸ்துவின் சரீரத்திலும் அவருடைய மனதிலும் ஏற்பட்ட பாடுகளும் வேதனைகளும். த agony in his body and in his heart. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:44 அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. கிறிஸ்துவின் பாடுகளின் இந்த முதல் நிலையில் இந்த சம்பவம் கெத்செமனே என்கிற தோட்டத்திலே நடக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட பஸ்காவை புசித்த பிறகு கர்த்தருடைய பந்தியை அவர்களுக்கு ஏற்படுத்தி பின்பு அவர் ஒலிவுமலை எண்ணப்பட்ட அந்த தோட்டத்துக்கு, கெத்செமனே தோட்டத்துக்கு ஆண்டவராக இயேசுவானவர் சீஷர்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்படி அழைத்து கொண்டு வந்து அவர் அவர்களோடு கூட ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவர் அவர்களை வேண்டிக் கொண்டார். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் 3 பேரை, பேதுரு, யாக்கோபு, யோவான், இவர்களோடு கூட அவர் தன்னுடைய வேதனையை வியாகுலங்களை அவர்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படி அவர்களை விட்டுவிட்டு கல்லெறி தூரம் போய் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். அந்த வார்த்தை சொல்கிறது, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய். இந்த பாத்திரம் என்று இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தான் மரிக்கப் போகிற அந்த வேதனை குறித்து அவர் சொல்லவில்லை. உலகத்தாருடைய பாவங்கள் அத்தனையும் அவர் மீது சுமத்தப்பட்டது. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் ஆண்டவராக இயேசுவானவர் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் சந்திக்கப் போகிறார். அப்படி என்றால் மரணம் ஒரு பிரிவை கொண்டு வருகிறது. பிதாவோடு கூட இருக்கிற அந்த நெருங்கிய ஐக்கியத்தை விட்டு பிரிக்கப்படுகிற அந்த வேலையைத்தான் ஆண்டவராக இயேசு இந்த பாத்திரம் என்று சொன்னார். பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒன்றாக இருக்கிற அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருங்கிய ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உலகத்தாருடைய பாவங்களை சுமந்து அவர் மரிக்கும் பொழுது, அவர் கனப்பொழுது பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஆகவே அந்த நேரத்தை, அந்த பாத்திரத்தை தான் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணினார். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அம்மருமானவர்களே, நம்முடைய சரீரத்திலும் மனதிலும் அநேக பாடுகள் நமக்கு எதிராக வருகிறது. நமக்கு உண்டாகிற இப்படிப்பட்ட பாடுகள் ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார்.
வசனம் சொல்கிறது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டும் அவர் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். அவர் முடிவு பரியந்தும், மரணத்தின் முடிவு பரியந்தும் அவர் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானார் என்று வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். நாமும் நம்மை பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. கடுமையான சூழ்நிலைகள், பாரமான சூழ்நிலைகள், நெருக்கமான வேலைகள் நம்மை நோக்கி வரும்போது, நமக்கு எதிராக வரும்பொழுது நம்முடைய மனதிலும் ஆயிரமான எண்ணங்கள், சிந்தனைகள் வருகிறது. எப்படியாகிலும் நாம் இதிலிருந்து வெளியே வர வேண்டும், விடுபட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்காக இயேசுவிடத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பதில் தர வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்லது. ஆண்டவராக இயேசுவானுடைய சித்தத்துக்கு, பிதாவின் சித்தத்துக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்பதாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே பிதாவானவர் மகிமைப்பட்டார். நமக்கான ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அது பூர்ணமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆகவே அருமையானவர்களே, இந்த நாட்களிலே பிதாவின் சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அந்த பிரிவை எண்ணி, சிலுவிலே உண்டாக போகிற அந்த பிரிவை எண்ணி இயேசு கிறிஸ்து மிகவும் அவர் மனப்பருந்தி ஜெபம் பண்ணார். மிகுந்த பாரத்தோடு அவர் ஜெபித்தார். அவருடைய இரத்தத்தின் நாளங்கள் வெடிக்க தொடங்கியது. வேர்வையாக வந்து கொண்டிருந்த அந்த இரத்த நாளங்கள்லேருந்து இப்பொழுது இரத்தமும் கலந்து அந்த இரத்தமானது பெருந்துளிகளால் விழுந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மனபாரம், மன அழுத்தம். இன்றைக்கு அநேகர் சில சொல்ல முடியாத கஷ்டங்கள், வேதனைகளாலே அவர்கள் மனதிலே மிகவும் வேதனைப்படுவதனாலே கவலைகள், பாரங்கள் மிகவும் பெருகி சரீரத்தில் வியாதிகள் கூட உண்டாகும். பலவிதமான வியாதிகள் உண்டாகிறது. டிப்ரெஷனுக்குள்ளாக, மன அழுத்தத்துக்குள்ளாக, தனிமைக்குள்ளாக போகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவானவர் இவைகளுக்கெல்லாம் நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை வழியாக அவர் சென்றிருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11-12வது வசனத்தை வாசிக்கிறோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் பாடு, துன்பம் உண்டு. உலக பிரகாரமான பாடு, கஷ்டத்திலிருந்து இயேசுவானவர் நமக்கு விடுதலை கொடுத்துட்டார். ஆனால் இது ஆவிக்குரிய பாடுகள். கிறிஸ்துவின் நிமித்தம், ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் உலக மக்கள் நம்மை அவமானப்படுத்தி, அவமதித்து, நம்மை வெறுத்து தள்ளி, பல பேர் மத்தியிலே நம்மை தூஷித்து நம்மை அவமானப்படுத்தும் போது நம்முடைய மனது வேதனைப்படுகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மை வெறுத்து துன்பப்படுத்தி நமக்கு விரோதமாக செய்யும் போது நமக்கு வேதனைகள் வருகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவைகளை நாம் சகித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. ஆகவே பாடுகளின் நிமித்தம் நாம் கிறிஸ்துவை விட்டு ஒருபோதும் பிரிந்து போகக்கூடாது. நாம் தேவனோடு கூட நமது ரட்சிப்பின் உறவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்கிறது. லூக்கா சுவிசேஷம் 22:42 வாசிக்கிறோம். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பாவிகளின் பாவங்களுக்காக,
அவருடைய மாம்ச மரணம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இயேசு ஜெபம் பண்ணினார். அந்த மரணத்தை இயேசு சந்தித்தார். பாவத்தின் உச்சக்கட்ட தண்டனையாகிய மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். அதாவது தேவனிடமிருந்து பிரிக்கப்படுதல். அந்த பிரிவை இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட இயேசுவை விட்டு நீங்கள் பிரித்து போகாதீர்கள். அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 17:21 வாசிக்கிறோம், நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு நமக்காக ஜெபித்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் என்னவென்றால், இயேசு பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்களில் ஒன்றாக இருக்கும்படிக்கே அவர் ஜெபித்திருக்கிறார். ஆகவே இதுதான் தேவனுடைய சித்தம். நாம் தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனை விட்டு பிரிந்து கிடந்த நம்மை கிறிஸ்துவனுடைய மரணம் நம்மை தேவனோடு ஒன்று சேர்த்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் கர்த்தரின் ஐக்கியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது நிலை, துப்பினார்கள், குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். They spit in his face and buffeted him, and others smote him with palms of their hands. மத்தேயு சுவிசேஷம் 26:67 வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். யூதர்கள் இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் அவர்கள் கைது செய்தார்கள். பொறாமை நிமித்தம். இயேசு ஒரு தவறும் செய்யாதவர், ஒரு குற்றம் செய்யாதவர், நன்மைகளை மாத்திரம் செய்து வந்தார். வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து சுற்றி திரிந்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நீக்கி, சகல நோய்களையும் நீக்கி, பிசாசின் வல்லமையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இத்தனை நன்மைகளை செய்த இயேசுவின் மீது அவர்களுக்கு பொறாமை வந்தது. யூதர்களுக்கு மிகப்பெரிய பொறாமை வந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையும் ஒன்று போல் இருந்தது. அவர் என்ன போதித்தாரோ அதை அவரும் கை கொண்டு நடந்தார். ஆகவே இந்த பாதிப்பு, அவருடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கையினுடைய உண்மை, இவைகளெல்லாம் யூதர்களை, அவருடைய யூதர் தலைவர்களாகிய வேதபாரகர், பரிசேயர் மற்றும் பிரதான ஆசாரியர், மூப்பர்கள், இவர்களெல்லாம் பாதித்தது. காரணம், அவர்கள் போதித்தார்கள், ஆனால் அதின்படி செய்யாதிருந்தார்கள். ஜனங்களை செய்யும்படி அவர்கள் வற்புறுத்தினார்களே தவிர இவர்கள் அவைகளில் ஒன்றும் செய்யவில்லை. ஆகவே இதைத்தான் இயேசு அநேக முறை அவர்களை பார்த்து கண்டித்தார். ஆனால் இயேசு ஜனங்களிடத்தில் சொல்லும்போது, அவர்கள் போதிப்பதை நீங்கள் கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்யாதிருங்கள் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளை, இவைகளெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறாமை கொண்டு வந்து இந்த இயேசுவை எப்படியாகிலும் ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் இப்பொழுது இயேசுவை கைது செய்தார்கள். சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். வசனம் 55 57 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சீஷர்கள் ஓடி போனார்கள். இயேசு கிறிஸ்து யூதர்களின் சங்கத்தில் காய்பாவின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டார். ஏனால் அன்றைக்கு காய்பா என்பவர் பிரதான ஆசாரியனாகவும் காய்பா அவருடைய மருமகனாகவும் இருந்தார். அவர் சனகரிப் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த காய்பாவுடைய வீட்டுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டார். தவறே செய்யாத அவர் மீது அவர்கள் அடித்தார்கள். சட்டப்படி அவர்கள் இயேசுவை கைது செய்யவோ அடிப்பதற்கோ அவர்களுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் இயேசு எந்த தவறும் செய்யாதவர், அவர் பரிசுத்தமானவர், குற்றமற்றவர். லூக்கா சுவிசேஷம் 22:63 முதல் 65 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து
அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தவறான தூஷணமான வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்தை போற்றியவர்கள், இயேசுவை கைது செய்தவர்கள் தேவாலயத்தை போற்றியவர்கள். இவர்களை கொண்டு பிரதான ஆசாரியன் இயேசுவை கைது செய்தார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை வளைந்து கொண்டு அவரை அடித்தார்கள், கூட்டினார்கள், கண்களை கட்டி அடித்து, உன்னை அடித்தவன் யார் என்று கேட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடித்தவன் யார் என்று தெரியாதா? அவர்தான் பரம சிருஷ்டிகர், அவர்தான் சகலத்தையும் அடித்த ஆண்டவராக இருந்தார். நாத்தான்வேல் இயேசுவிடத்தில் வரும்பொழுது நாத்தானை பார்த்து இயேசு சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று சொன்னார். அடுத்து, நீ என்னை காண்பதற்கு முன்பாக அத்திமரத்தின் கீழ் இருந்தபோது நான் உன்னை பார்த்தேன் என்று இயேசு சொன்னார். இவைகளெல்லாம் நாத்தான்வேலுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னை குறித்து இவருக்கு எப்படி தெரியும்? என் பெயரை தெரியுது, என்னுடைய சுபாவம் தெரிகிறது, நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று தெரிகிறது என்று சொல்லி இப்படி அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆச்சரியப்பட்டான். ஆண்டவர் சொன்னார், இதிலும் மேலானவைகளை நீ காண்பாய். தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நீ காண்பாய் என்று சொல்லி அவனுக்கு சொன்னார். அருமையானவர்களை, சகலத்தை அறிந்த ஆண்டவராக இயேசுவார். அவர் எரிகோ பட்டணத்தில் போனபோது சகே என்கிற மனிதன் இயேசுவை அவளோடு வாஞ்சியோடு பார்க்கும்படி தேடினான். அவன் குள்ளனானபடினால் அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அந்த மரத்திலிருந்து அவரை பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசுவானவர் வந்து அண்ணாந்து பார்த்து, சகையவே, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய பெயர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆகவே யார் நாம், எப்படிப்பட்டவர்கள், நம் சுபாவம் என்ன, நமக்கு என்ன தேவை என்பதை இயேசு சகலத்தையும் அறிந்த ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இங்கே பார்க்கிறோம், அவரை அடித்தவன் யார் என்று சொல் என்று கேட்டார்கள். சங்கீதம் 22:12 சங்கீதக்காரன் இவ்விதமாக அவர் வர்ணிக்கிறார், அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி நேர்ந்த இந்த கஷ்டமான சூழ்நிலையை இப்படி அவர் வர்ணித்து எழுதுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 5:10 வாசிக்கிறோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவனுடையது. ஆண்டவராக இயேசுவானவர் அவர் நீதி நிமித்தம் தண்டிக்கப்பட்டார். அவர் ஒரு குற்றம் செய்யாதவர், ஒரு தவறு செய்யாத உங்கள் மீது பொய் குற்றம் சாட்டுவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், நிந்திப்பார்கள், அடிப்பார்கள். காரணம், உங்கள் மீது இருக்கிற பொறாமை நிமித்தம். உங்கள் வேலை ஸ்தலத்திலோ, உங்கள் குடும்பத்திலோ, அல்லது நீங்கள் படிக்கும் இடத்திலோ இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகள், எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வரும். இயேசுவை கைது செய்த அவர்கள் இப்போது அவர் எந்த காரணத்தினாலே அவரை குற்றவாளி என்று தீர்த்து அவருக்கு தண்டனை கொடுப்பது என்று இப்போது ஆலோசனை பண்ணினார்கள். அதற்கு அவர்கள் அந்த சனகரிப் சங்கத்தார் 70 பேரும் கூடி இப்பொழுது அங்கே அந்த குற்றச்சாட்டுகளை இயேசுக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள். எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள். ஏனென்றால் இயேசு எந்த தவறும் செய்யாத அவர் மீது அநேக குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைக்க துணிந்தார்கள். அதில் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் மீது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மீது யார் குற்றச்சாட்ட முடியும்? குற்றச்சாட்ட முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய வழியிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் மீது குற்றச்சாட்ட ஒருவனாலும் கூடாது. ஆகவே இப்போது அவன் பொய் குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகிறார்கள். ஒருவர் சொல்கிறான், அவர் தேவாலயத்தை இடித்து 3 நாளிலே கட்டுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொன்னார்.
அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லை. ஆகவே இப்படி அநேக சாட்சிகள் வந்தது. கடைசியாக இயேசுவிடத்திலே அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், நீ தேவனுடைய குமாரனா? லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 70வது 71வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவானவர் சொன்னார், ஆம், நான் தேவனுடைய குமாரன் தான். இது முதல் பிதாவின் வலது பார்சத்திலே தேவகுமாரன் வீற்றிருப்பார் என்று சொன்னார். அவளுக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டு, இந்த ஒரு சாட்சியே போதும். மனிதனாய் இருக்கையில் இவன் தன்னை கடவுளுக்கு சமமாக எப்படி தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லலாம் என்று சொல்லி அவர்கள் இந்த சாட்சியே போதுமானது, வேத வசனத்தின்படி இவர் குற்றவாளி என்று தீர்த்தார்கள். அருமையானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் இந்த உலகத்துக்கு வந்தார். மேசியாவாக தாவீதின் குடும்பத்திலே ராஜ பரம்பரையிலே அவர் இந்த உலகத்துக்கு வந்து தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ராஜாவாக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த சத்தியத்தை இந்த வேத வசனம் அவர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சத்தியம். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக மட்டுமே அவர்கள் பார்த்தார்களே தவிர இவர் இரட்சகர், இவர் ஆண்டவர் என்பதை அவர்கள் கண்கள் பார்க்க முடியவில்லை. ஆகவே இயேசு அவர் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் தேவனாகவும் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். இந்த சத்தியத்தை அறியாத அவர்கள் அவரை குற்றவாளி என்று தீர்த்தார்கள், உண்மையை பொய் என்று சொன்னார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை மீட்கும்படி நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், நமக்காக மரிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார், நம்மை மீட்கும்படி ரட்சிக்கும்படி விடுவிக்கும்படி இயேசு நமக்காக வந்தார். இந்த சத்தியத்தை விசுவாசியுங்கள் அருமையானவர்களே. ஆகவே இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? மெய்யை பொய் என்றும் பொய்யை மெய் என்றும் சொல்லுகிற உலகம். நீதிமானே குற்றவாளி என்றும் குற்றவாளியை நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தியம் ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும். அருமையானவர்களே, நமது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். ஆகவே அவர் நீதிபரராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் பார்க்கிறோம், பிலாத்துவிடம் ஒப்படைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் மூன்றாவது நிலை, அவரை பிலாத்துவிடம் ஒப்படைத்தார்கள். They delivered him to Pontius Pilate, the governor. மத்தேயு சுவிசேஷம் 27:1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, விடியற் காலம் போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாக பொந்து பிலாத்துவிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காலையிலே அவரை கட்டி கொண்டு போனார்கள். பிலாத்துவிடத்தில் கொண்டு போய் அவர்கள் நிறுத்தும் போது பிலாத்து கேட்கிறார், இவர் என்னத்துக்கு குற்றம் செய்தார், ஏன் இவரை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இவர் குற்றவாளியாக இல்லாவிட்டால் நாங்கள் இவரை கொண்டு வர மாட்டோம். அவர் என்ன குற்றம் செய்தார் என்று கேட்கும் பொழுது அவர்கள் அநேக குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். அதில் ஒன்று, இவர் யூதருக்கு ராஜா என்று தன்னை சொல்கிறார். அப்பொழுது பிலாத்து இயேசுவிடத்தில், நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்டபொழுது, ஆம், நாம் யூதருக்கு ராஜாதான் என்று இயேசு மறுதலியாமல், ஆம், நீ சொல்லுகிறபடியே என்று சொன்னார். அப்படி என்றால் உங்களுக்கு ராஜாவென்றால் நீங்கள் கூட்டு போய் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். ஆகவே கடவுளுக்கு சமமாக தன்னை சொன்னதனால் இவரை குற்றவாளியாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் பிலாத்துக்கு மிகுந்த பயம் வந்துவிட்டது. தேவகுமாரன் என்று சொன்ன பொழுது அவனுக்கு பயம் வந்துவிட்டது. அருமையானவர்களே, பிலாத்துவுக்கு முன் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேலே குற்றம் சாட்டினார்கள். அத்தனையும் பொய் குற்றச்சாட்டுகள், பொய் வழக்கு. மத்தேயு 27:12 வாசிக்கும். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து
எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள்? பரபாசியோ, கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டார். 27, 17, 18 வசனங்கள். இப்போ பிலாத்து இயேசுவை பொறாமையினாலே இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து எப்படியாகிலும் இவரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி பண்டிகை நாள் தோறும் ஒரு குற்றவாளியை உங்களுக்கு விடுதலை ஆக்குவது வழக்கம். ஆகவே அந்த வழக்கத்தின்படி இருவரை கொண்டு வந்து நிறுத்தி இயேசுவையும் குற்றவாளியாகிய கொள்ளைக்காரனாகிய பரபாசியும் நிறுத்தி, இவர்களில் உங்களுக்கு யாரை நான் விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டான். ஒருவேளை ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை என்று சொன்னால் நாம் இயேசுவை விடுதலையாக்கி விடலாம் என்று அவன் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்தான். பரபாசை விடுதலையாக்கும் என்று ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்கள். 22 வசனம். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள், இயேசுவை சிலுவையில் அறையும்படி கத்தினார்கள். அருமையானவர்களே, இதுதான் உலகம். இந்த உலகம் யாரை விரும்புகிறது? நீதி உள்ள கர்த்தரையா, அநீதி செய்யக்கூடிய மனுஷனையா என்று நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்கிறோம், அநீதி செய்யக்கூடிய ஒருவனை அவர்கள் விடுதலையாக்க கேட்டார்கள். கள்ளனும் கொள்ளைக்காரனுமாகிய பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று கேட்டார்கள். ஆனால் நீதியும் உண்மையும் பரிசுத்தம் உள்ள அன்பு நிறைந்த இரக்கமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கத்தினார்கள். பிலாத்துக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று தெரியும், யார் குற்றவாளி யார் நிரபராதி என்று அவனுக்கு தெரிந்தாலும் அவனுடைய பதவியின் மீது இருந்த அவனுடைய ஆசை, அந்த ஆசை நிமித்தம் உண்மையை விட்டுவிட்டு பொய்க்கு செவி சாய்த்தான். 26 வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் என்று. இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்திருந்தாலும் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான் இந்த பிலாத்து. அருமையானவர்களே, நீங்கள் குற்றம் செய்யாமலே தண்டிக்கப்பட்டிருக்கலாம். உங்களிடத்தில் தகுதி இருந்தும் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். பிறருக்கு உதவி செய்ததினாலே உங்களுக்கு அவப்பெயர் வந்திருக்கலாம். உங்களுடைய நியாயம் இந்த உலகத்தில் எடுபடாமல் போயிருக்கலாம். இப்படிப்பட்ட காயங்கள் உங்கள் மனதில் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு வரும்பொழுது அவர் தக்க பலனை கொடுக்க இந்த உலகத்துக்கு வருகிறார். அந்நாளிலே சந்தோஷப்பட்டு நீங்கள் களி கூறுங்கள், உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வாசிக்கிறோம், அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவானவர் அவர் நீதி உள்ளவர் கர்த்தராக இருக்கிறார். இந்த உலகத்தை நீதியோடும் நியாயத்தோடும் அவர் நியாயத்திற்கு வரப்போகிறார். நிச்சயமாக குற்றவாளியை குற்றவாளி என்றும் நீதிமானை நீதிமான் என்று தீர்க்கிற உண்மையுள்ள நியாயாதிபதியாக இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருங்கள். அந்த இயேசுவானவர் நிச்சயம் உங்களுக்கு நீதி செய்வார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வரும்பொழுது நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்வார். அவருக்கே உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, எங்கள் நிமித்தம் வந்த பாடு துன்பங்களே எங்கள் நிமித்தம் வந்த பாடு துன்பங்களை நீர் ஏற்றுக்கொண்டு சகித்தீர். எங்களுக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்தீர். எங்களை மீட்கும்படி எங்களை விடுவிக்கும்படி உமையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பாடு துன்பங்களையும் நாங்கள் சகிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஒருபோதும் முறுமுறுக்கிறவர்களாக, குறை சொல்லுகிறவர்களாக, புலம்புகிறவர்களாக இல்லாதபடிக்கு நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் அவைகளை நாங்கள் சகிக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் என்று வசனம் சொல்கிறபடி நாங்கள் இப்படிப்பட்ட பாடுகளை ஜெயிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.